இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு என்னுடைய வேதாந்தர மகரிஷிக்கும் முருகப்பெருமானுக்கும் அவர் குருநாதரை வணங்கி இப்போ இது பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும், இது தையல் கலையில் இருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும், வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை நேயர்களும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு இப்போ அளவு ஜாக்கெட்டை வச்சு எப்படி வெட்ட போறோங்கிறத நான் சொல்ல போறேன். இப்போ அளவு ஜாக்கெட்டில் ரொம்ப பேர் கமெண்ட்ஸ்ல சார் அளவு ஜாக்கெட்டை வச்சு சில விஷயங்களை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டதுனால நான் அளவு ஜாக்கெட்டை வச்சு இப்போ 2-3 பேட்டர்ன் போட்டுட்டு இருக்கேன். இது வயசானவங்க ஜாக்கெட்டை எப்படி, இது லைனிங் இல்லாத ஜாக்கெட்டு, வயசானவங்க போடக்கூடிய ஜாக்கெட்டு, அவங்களுக்கு இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். இது இந்த ஜாக்கெட் இப்போ நான் அளந்து சொல்ல போகிறேன் எந்த அளவுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஜாக்கெட்டு, அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். வயசானவங்க எவ்வளோ இறக்கம் கம்மியாகவும் கை குட்டையாகவும் போடுறாங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டெரிபுளாக இருக்கும். இது என்ன பாடின்னு கண்டுபிடிச்சி நான் சொல்ல போகிறேன். எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்களுக்கு சிறந்த சூப்பர் ஸ்டார் ஆவதற்கு உதவியாக இருக்கும். உங்கள் கடை எப்போவுமே நம்பர் 1 இருக்கிறதுக்கு இந்த பேட்டர்ன் உதவியாக இருக்கும். இது என்ன பாடிங்கிறத பார்க்க போகிறோம். இது கிராஸ் கட்டிங் மாடலை எல்லாரும் பாருங்கள். பார்த்து இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் தெரிவிங்க. வாருங்கள் இந்த வெட்டும் பயிற்சிக்குள் செல்வோம். அளவு ஜாக்கெட்டில் வெட்டும் பயிற்சிக்குள் செல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்க இது லைனிங் ஜாக்கெட், அதனால 1.25 இன்ச்சு மடிக்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டோம். இப்போ இது முதல்ல பாடி எவ்வளோன்னு முதல்ல முடிவு பண்ணிக்குவோம். பாடி எவ்வளோதான் இருக்கு, முதல்ல சி எவ்வளோ இருக்குன்னு முடிவு பண்ணிடுவோம். ஏன்னா இது வயசானவங்க கொடுத்த ஜாக்கெட்டு, அந்த லைனிங் இல்லாமல் தைக்கிறாங்க பார்த்துங்க. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, 9.25 இருக்குது. 9.25 இந்த ஊக்கிலிருந்து பார்த்துங்க. இந்த ஊக்கிலிருந்து கரெக்டாக இந்த இடத்துல கிராஸ் வச்சு இப்படி பாருங்க, கிராஸ் வச்சு கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 9.25 இருக்குது பார்த்துட்டோம். அப்புறம் ஜாக்கெட்டை 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த ஜாக்கெட்டை இப்போ 2ஆக இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு கரெக்டாக அப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக இது கரெக்டாக அப்படி நீவிக்கங்க. பேக்கை கரெக்டாக நீவிக்கங்க. கழுத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ இங்கேருந்து இந்த முண்டாலேருந்து இங்கே பாருங்கள், முண்டாலேருந்து எவ்வளோ இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிங்க. இப்படி தான் பேக்கு ஒரு ஜாக்கெட்டோட அளவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒரு முறை இருக்குது. இந்த முறையில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, 10.25 இருக்குது. இப்போ 9.25 ஒரு 3/4 நம்ம எப்போவுமே கூட்டுவோம். இப்போ 10.25 வந்துருச்சு. 9.25 ஒரு ப்ளஸ் ஒரு 3/4 10.25 இருக்குது பாருங்கள். 10.25 எந்த காரணத்தோடு தப்பு இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஜாக்கெட்டை ஃபிட்டாக போடுறாங்க. வயசான இருந்தாலும் அழகாக ஜாக்கெட் போட்டு நினைக்கிறாங்க. இப்போ 9.25 இப்போ இது எத்தனை இன்ச்சு பாடி, 39 இன்ச்சு பாடி. 39 இன்ச்சு பாடிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். இவங்க உயரம் எவ்வளோ போடுறாங்க, இப்போ 39 இன்ச்சு பாடிக்காரங்க எவ்வளோ தான் உயரம் போடுறாங்கன்னு கண்டுபிடிப்போம். இவங்க எப்படி இருப்பாங்கன்னு அப்போ சொல்ல போகிறேன். உயரம், இந்த அளவு ஜாக்கெட்டோட உயரம் எவ்வளோ, உயரம் பார்த்தீங்கன்னா 12.25 தான் இருக்குது. உயரம் குட்டையாக போடுறாங்க. 12.25 இன்ச்சு. இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். இவங்களோட இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். இடுப்பு கரெக்டாக இந்த ஐப்பட்டியில் ஊக்குப்பட்டியிலேருந்து இங்கே பார்த்துங்க. இடுப்பு 33. இடுப்பு 33. இப்போ பாருங்க, ஃப்ரண்ட் டாட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். ஃப்ரண்ட் டாட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்பேற்பட்டவங்கன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 9.25 தான் இருக்குது. கரெக்டாக 9.25 இருக்குது. எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். உயரம் 12 தான் இருக்குது. 12.25 இருக்குது. உயரம் 39 இன்ச்சு பாடிக்கு பார்த்துங்க. 12.25 தான் உயரம். 12.25, இடுப்பு 33. 6 இன்ச்சு டிஃபரன்ஸில் இருக்குது. 12.25 இன்ச்சு உயரம். குட்டையாக போடுறாங்க. கை நீளம் பார்த்தீங்கன்னாக்கா 5 இன்ச்சு 5.5 தான் வச்சுருப்பாங்க நிச்சயமாக. ஏன்னா அவங்க குட்டையாக போடுறதுனால எவ்வளோ இருக்கு பாருங்க. கை 5.5 தான் இருக்குது. கரெக்டாக நான் எல்லாமே சொல்லிட்டேன். இவங்க வயசானவங்களாக இருந்தாலும் ஜாக்கெட்டை ஃபிட்டாக போடணும்னு நினைக்கிறாங்க, பக்காவாக போடணும்னு நினைக்கிறாங்க. பேக் கழுத்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே ஏற்றி கரெக்டாக ரவுண்டு யூ டைப்பில் போட்டுருக்காங்க ஜாக்கெட்டு. மேற்கழுத்து பின் கழுத்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். பின் கழுத்து 6 இன்ச்சு தான் வச்சுருக்காங்க. அப்போ கழுத்து மேலே ஏற்றி சின்னதாக போட்டு முதல் நிலையில் இருக்காங்க. மார்பை கீழே இறக்கி போடணும்னு அவங்க ஆசைப்படலை, கொஞ்சம் மேலே ஏற்றியே போடுறாங்க. அதனால் இந்த ஜாக்கெட்டை இப்போ வெட்ட போகிறேன். இது புதுமையான ஜாக்கெட்டு, வயசானவங்க இளமையாக போடக்கூடிய ஜாக்கெட்டு. இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் 12.25 வைக்கிறோம். அளவு ஜாக்கெட் பிரகாரம் உள்ள போயிடுவோம். அளவு ஜாக்கெட்டையே தொட்டு அப்படியே போங்க. அளவு ஜாக்கெட்டை அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த உயரத்தை அப்படி வச்சுக்கோங்க. உயரம் வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி போய்க்கோங்க. எல்லாமே இப்போ நம்ம கோடு போட்டேன், உயரத்தை கோடு போட்டேன். வயதானாலும் இளமையாக போகணும்னு நினைக்கிறாங்க. 12.25 வச்சுட்டேன். இப்போ கழுத்து, பேக் கழுத்து மாடல் எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கிறதுங்கிறதுக்காக 2ஆக மடித்து
இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக இங்கே வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நவுத்திக்கிறேன். இப்படி தான் இப்படி காமிச்சா தான் உங்களுக்கு வீடியோவில் புரியும். அதனால் கரெக்டாக அப்படி வச்சுட்டேன். இப்போ 39 இன்ச்சு பாடிக்கு வந்து நம்ம 2.25 தான் நவுத்துவோம். இப்போ வயசானவங்க ஜாயிண்ட் வந்தால் 3 இன்ச்சு கூட நகர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஷோல்டர் அவங்களுக்கு பெருசாகிடும். ஷோல்டர் பெருசாகி கரெக்டாக போகும். ஆனால் இவங்க எவ்வளோ ஷோல்டர் அகலம் வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு உள்ளே போயிடலாம். இப்போ பாருங்க இந்த பேட்டர்ன் போட போகிறேன். இப்போ பாருங்க கழுத்து அகலம் பாருங்க, அவங்களுக்கு எவ்வளோ பெருசாக தள்ளி வருது பாருங்க. கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கரெக்டாக இங்கேருந்து இவ்வளோ வச்சுட்டோம். கழுத்து அகலத்தை இங்கே மேலே ஏற்றிட்டோம். இங்கே ஜாயிண்ட்டை கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக இழுத்து பிடிச்சி கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிடுங்க. இப்போ மார்க் பண்ணிட்டோம். எவ்வளோதான் கழுத்து இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த ஒரு ரவுண்டை மட்டும் கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கழுத்தோட அகலம் எவ்வளோ? கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு. கரெக்டாக 3 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சு வச்சுட்டோம். இப்போ இங்கேருந்து கழுத்து இறக்கம் எவ்வளோ? கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக 6 இன்ச்சு வச்சுட்டேன். 5.25 வச்சுருக்கேன். டச்சவுன்னு 6 வந்துடும். எல்லாமே பார்த்துட்டீங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக இதெல்லாம் மார்க் பண்ண போகிறேன். அப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ண போகிறேன். ஷோல்டர் மார்க் பண்ணுறது எல்லாரும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம். ஏன்னா இது நகர்ந்து வந்தால் தான் ஏஹெச் அவங்களுக்கு சின்னதாக வரும். ஏன்னா வயசானவங்களுக்கு ஏஹெச் சின்னதாயிரும். இப்போ வந்து இந்த இடத்துல 4 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்குங்க. இப்போ கையை வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே ஒரு 4 இன்ச்சு இப்படி ஏற்றுக்குங்க. இப்போ பாருங்கள் அவங்களுக்கு ஷோல்டரோட அகலம் எவ்வளோ? ஷோல்டரோட அகலம் வந்து 2.25 தான் வச்சுருக்காங்க. ரொம்ப சின்னதாக அழகாக போடுறாங்க. 2.25 தான் வைக்க போகிறோம். நம்ம 2.25க்கு எவ்வளோ வச்சுங்கிறத இப்போ நான் காட்ட போகிறேன். எல்லாம் மார்க் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல கோடு போட்டுரும். இந்த இடத்துல கோடு போட்டேன். இது 3 இன்ச்சு. இது 3 இன்ச்சு மார்க்கிங்கில் இருக்குது. இப்போ வந்து இங்கே 2.25 தான் உங்களுக்கு தேவை. கரெக்டாக எவ்வளோ வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். 2.25 இருக்குது. இது 2.25. கழுத்து இறக்கம் கரெக்டாக 5.25 வச்சுட்டேன். தச்ச உடனே 6 இன்ச்சாக மாறிடும். அளவு ஜாயிண்டில் என்ன இருக்கோ அது வந்துடும். 3 இன்ச்சு வச்சுட்டேன். வைக்கப்பட்டது. இப்போ வந்து சைடு வந்து இதில் அளவு ஜாயிண்டில் என்ன இருக்கோ அது பிரகாரம் போயிடலாம். சைடு இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த முண்டா வச்சுங்க. முண்டாவோட 4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கங்க. வச்சுட்டோம். இடுப்பு வந்து 33 அளவு ஜாயிண்டில் எப்படி இருக்கோ அது பிரகாரம் 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்படி வச்சுட்டு இங்கே வச்சுட்டு கரெக்டாக 1 இன்ச்சு டாட்டுக்காகவும் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 33னா 8.25 + 1 9 கரெக்டாக 8.25 வச்சுட்டாங்க. எல்லாமே வைக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முண்டா வந்து கரெக்டாக இங்கே வரைஞ்சிருவோம். எல்லாமே இங்கே சைடு போட்டேன். ஏன்னா இந்த இடத்த வந்து இப்போ வந்து வயசானவங்க ஜாயிண்ட் வந்தால் ஷோல்டர் வந்து பெருசாயிரும். இது சின்னதாயிரும். இப்போ வந்து இதே 39 இன்ச்சு பாடினா இங்கே சின்னதாகி இங்கே பெருசாகும். ஏன்னா வயசானவங்க ஜாக்கெட்டுக்கு இந்த இதை தள்ளினாதான் அந்த ஏஹெச் கம்மியாக வரும். ஏஹெச் உங்களுக்கு கம்மியாக வைக்கிறதுனா இந்த இடத்துல பாருங்க. ஏஹெச் எவ்வளோ சின்னதாகிடுச்சு பாருங்க. ஏஹெச் ரொம்ப சின்னதாக வருது பாருங்க. 4 இன்ச்சு தான் ஏஹெச் இருக்கு. அதனால வயசானவங்க ஜாக்கெட்டுக்கு எப்போவுமே ஏஹெச் கம்மியாக வரும். அதை வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். இப்போ எல்லாமே போட்டோம். 8.25 ப்ளஸ் வச்சுட்டோம். இது 33 இன்ச்சு இடுப்பு. பாடி வந்து 39. கழுத்து அகலம் 3. இங்கேயும் 3 தான் வச்சுருக்கேன். இது 2.25. கழுத்து நீளம் வந்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சுனா 5.25 வைக்கப்பட்டது. இப்போ கழுத்து நேராக பார்த்துங்க. இது வந்து நேராக தான் பார்க்கணும். ஏன்னா கழுத்து மேலே 6 இன்ச்சு இருக்கிறனால ஸ்ட்ரெயிட்டாக பாருங்க. இப்போ 10.25 நீங்கள் வச்சுட்டேன். 10.25 அளவு ஜாக்கெட்டில் இருக்குது. இந்த 10.25 வைக்கப்பட்டது. இந்த 10.25க்கு நேராக இதுக்கு நேராக அப்படி கோடு போட்டுருவோம். இது அளவு ஜாக்கெட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக நான் பண்ணிட்டு இருக்கேன். அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற மாதிரியே நான் போயிட்டு இருக்கேன். 1.5 இன்ச்சு கரெக்டாக நான் அடுத்தது வந்து மார்க் பண்ணுவேன். இங்கே முண்டா போட்டுக்குவோம். முண்டா பாருங்க எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்க. ஏஹெச் சில பேர் குட்டையாக இருக்கிறவங்க வர்றதுனால ஏஹெச் குறையும். 5.5 இன்ச்சாவது இங்கே இது வரைக்கும் முண்டா வரணும். ஆனால் ஏஹெச் பக்கத்திலே திரும்பிடுச்சு. இப்போ பாருங்க கரெக்டாக முண்டா வரைய போகிறேன். உள்ள போட்டேன். இப்போ சென்டரா ஒரு கோடு போடுவேன். அந்த சென்டரா ஒரு கோடு போட்டுக்கோங்க. எல்லாம் வரைஞ்சிட்டேன். இப்போ பாருங்க பக்காவாக எல்லாம் வரையப்பட்டது. அளவு ஜாக்கெட்டில் என்ன இருக்கோ அது பிரகாரம் நான் உள்ளே போயிட்டேன். இப்போ இந்த இடத்துல கழுத்து அவங்களுக்கு வந்து ரொம்ப குறையக்கூடாது. ஏன்னா வயசானதுக்கு தகுந்த மாதிரி நல்லா திரும்பிட்டேன். இப்போ டாட் வரைய போகிறேன். டாட் வரைஞ்சிட்டு எல்லாமே வச்சு காட்ட போகிறேன். 9.5 பாதி 4.25. இப்போ 12 இன்ச்சு தான் உயரம்.
12 இன்ச்சு உயரத்துக்கு 3 இன்ச்சு டாட்டுக்கு மேலே தேவையில்லை. 3 3/4 மேலே வைக்காதீங்க. எல்லாம் வரையப்பட்டது. வரைஞ்சிட்டேன், எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ பாருங்கள், அளவு ஜாயிண்ட் பிரகாரம் எல்லாமே வச்சு காட்டுற பாருங்க. எல்லாம் வரையப்பட்டது. இந்த இடத்துல ஏகச்சு எல்லாம் கரெக்டாக முண்டா வரைஞ்சிட்டேன். இந்த முண்டா வந்து எல்லாருமே உள்ளே கொஞ்சம் குடஞ்சி போடுங்க. ரொம்ப இந்த இடத்துல வந்து மேலே வராதிங்க. மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல சுருக்கம் வரும். கவனமாக இதை விட்டுங்க. இப்போ உயரத்தை இன்னொரு வாட்டி வச்சு காமிச்சிடுறேன். உயரம் கரெக்டாக எல்லாமே பக்காவாக, உயரம் வந்து பக்காவாக இருக்குது. அடுத்தது கழுத்தோட அகலம் எப்படி, கழுத்தோட அகலத்தை வந்து நான் கரெக்டாக வச்சு காமிச்சிடுறேன். ஏன்னா கழுத்து அகலத்தில் நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. இழுத்து, ஏன்னா இது ஜாக்கெட் வந்து அயன் பண்ணாமல் இருக்கிறனால கொஞ்சம் இழுத்து வச்சு பார்த்துங்க. இழுத்து வச்சு கரெக்டாக அப்படியே ஒரு இதை மட்டும் இப்படி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஒரு இதை கரெக்டாக அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இது வந்து ஈவனாக வரும். ஈவனாக தையலுக்கு வச்சுட்டு இது அழகாக அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். எல்லாமே பக்காவாக பார்த்துட்டோம். கழுத்து பார்த்துட்டோம். இப்போ சைடு 10.25 இன்ச்சு இருக்குது. சைடு வந்து 9.75 ஒரு முக்கால் 10.25 இங்கே வச்சுட்டேன். 10.25 கரெக்டாக வச்சுட்டேன். 10.25 வைக்கப்பட்டது. கரெக்டாக எல்லாமே 10.25 வைக்கப்பட்டது. இப்போ வந்து முண்டா ஏஹெச் பார்க்க போகிறோம். ஏஹெச் அவசியம் பார்க்கணும். ஏஹெச் முன்பக்கம் இருந்து பாருங்க, பின்பக்கம் பார்த்துறாதீங்க. முன்பக்கம் தான் பார்க்கணும். முன்பக்கம் முண்டாவை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு சென்டரை கரெக்டாக வச்சுக்கோங்க. சென்டரை கரெக்டாக வச்சுட்டு இங்கே வச்சுட்டு இப்படியே பாருங்க. அக்யூரேட்டாக இருக்கு பாருங்க. எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இதுதான் அளவு ஜாயிட்டில் எப்படி இருக்குன்னு கரெக்டாக இப்படி பார்க்கணும். இப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக இருக்கா, ஓகே, இதை பார்த்துட்டோம். இங்கேருந்து இப்படி சைடை பார்த்துருங்க. சைடு கரெக்டாக இருக்கா, சைடு கரெக்டாக இங்கே தச்சது போக காலேஜ் எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ பேக்கு பார்த்துட்டீங்க. பேக்கை அக்யூரேட்டாக போட்டுக்க பாருங்க. பேக்கை பார்த்த பிறகு இப்போ நான் ஃப்ரண்ட் கை போட போகிறேன். கை டிராயிங் போட போகிறேன். கை வந்து நான் குறுக்கில் தான் போடுவேன், ஸ்ட்ரெயிட்டில் போட மாட்டேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டில் வந்து உங்களுக்கு பத்தாது, லூஸ் பத்தாது. கை குறுக்கில் போடுறதுனால தப்பு கிடையாது. இது லைனிங் இல்லாத ஜாக்கெட் தான். வயசானவங்களுக்கு கையில் குறுக்கு போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். கை வந்து அப்படியே மொழுகு நாப்பில் இருக்கும். எல்லாருமே கையை வந்து குறுக்கில் போடுறதுக்கு பயப்படாதீங்க. கரையை வெட்டி விட்டுருங்க. கரை இருக்கக்கூடாது. கரையை வெட்டி விட்டுருங்க. இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். கடையில் நடக்கிற மாதிரியே நீங்கள் தச்சு பாருங்க. நிச்சயமாக உங்கள் கடை வந்து நம்பர் 1 இருக்கும். இப்போ லைனிங் இல்லாத ஜாக்கெட்னால கைப்பட்டி வந்து 1.25 இன்ச்சு அவசியம் வச்சாகணும். ஏன்னா மடிப்பாங்க, 1 இன்ச்சு மடிப்பாங்க, உள்ளே வச்சுருவாங்க. இப்போ கை நீளம் அவங்க 1/2 இன்ச்சு கூட கேட்டிருக்காங்க. 1/2 இன்ச்சு கூட கேட்டிருக்காங்க. இப்போ கை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். அப்படியே கையை வச்சு வரையறதுனாலும் வரையலாம். இப்போ டேப்பில் பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். கை நீளம் வந்து 5.5 இருக்கு. நான் 6 இன்ச்சு வைக்க போகிறேன். கை லூஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். கை லூஸ் கரெக்டாக இதுலேயே வச்சு மார்க் பண்ணிடலாம். கையில் வந்து இங்கே எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே இழுத்து வச்சு கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. வச்சுட்டேன். இப்போ கை வந்து இந்த இடத்துல இப்படி பார்த்துருங்க. எல்லாமே பார்த்து அப்படியே வைங்க. இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு கரெக்டாக இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு 4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கங்க. எல்லாம் வச்சுட்டோம். இதுக்கு நேராக அப்படி பிடிச்சிக்கூடாது. இதுக்கு நேரம் இங்கே வைக்கப்பட்டது. இதுக்கு நேரம் இது கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணுங்கள். அவ்வளோ முடிஞ்சு அப்பப்பயே அந்தந்த இடத்துல வைங்க. இந்த இடத்துல இப்படி வச்சுட்டேன், கரெக்டாக வைக்கப்பட்டது. இப்போ இந்த முண்டாவுக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். முண்டா எப்படி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக பாருங்க, எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. எந்த வேணா மாற்றமும் இல்லாமல் இருக்குது. எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ கோடு போட போகிறேன். இது கோடு, இங்கே கோடு. இப்போ வந்து இங்கே என்ன இறக்கணுமோ அது அப்படியே முண்டாவை என்ன இருக்கோ அது அப்படியே போயிட்டோம். இதில் வரையப்பட்டது. இப்போ இதுக்கு கோடு வரையப்பட்டது. இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சு நம்ம எப்பவும் போல லூஸ் பண்ணுறதுக்காக கட்டிங் வெட்டுறது ரொம்ப ஈஸியாக வெட்டிட்டு வெளியே போயிடலாம். போட்டேன். இது வந்து லைனிங் இல்லாத ஜாக்கெட்டு, வயசானவங்க ஜாக்கெட் நான் வெட்டிட்டு இருக்கேன். எல்லாமே கோடு போட்டேன். கம்ப்ளீட்டாக கோடு போடப்பட்டது. இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துறோம். 7.75 கரெக்டாக இருக்குது. முண்டா இந்த இடத்துலையும் நீங்கள் பார்த்துக்கணும். இன்னொரு வாட்டி நீங்கள் தெளிவாக ஒரு வாட்டி பார்த்துக்கணும். இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக இங்கே இருக்குது. தச்சோடனே இங்கே போயிடும். இந்த இடத்துல 7.75 இருக்கா 7.75 இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம்.
இருக்குது, 7.25 இங்கே இருக்குது, கரெக்டாக எல்லாமே இருக்குது. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளே போக போகிறோம். முண்டா வரைகிறேன், முண்டா வரையப்பட்டது. இப்போ இங்கே அதே மாதிரி இன்னொரு கவர் தட்டி இப்படி எடுக்க போகிறோம். எல்லாமே வரைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக எல்லாம் வரையப்பட்டது. இந்த இடத்துல 7.25 இருக்கான்னு பார்த்துருவோம். கரெக்டாக இருக்குது. இங்கே என்ன இருக்கோ அது இருக்கணும். கரெக்டாக இங்கே என்ன இருக்கோ அது அக்யூரேட்டாக இருக்கணும். 7 இன்ச்சு ஒரு புள்ளி, 7 இன்ச்சு ஒரு புள்ளி கரெக்டாக இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம வெட்டிடுவோம், கையை வெட்டிடுவோம். இது 39 இன்ச்சு பாடி, இடுப்பு 33. டாட் வந்து 9.25 தான். முதல் நிலையில் உள்ள ஜாக்கெட்டு வயசானவங்க குட்டையாக போடுறாங்க, இளமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இளமையாக இருக்கிற மாதிரி ஜாக்கெட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாருமே கவனமாக பாருங்கள். இப்போ 12 இன்ச்சு தான் ஜாக்கெட்டோட உயரம். 39 இன்ச்சு பாடி, உயரம் வந்து 12 தான். 12 இன்ச்சில் கூட ஜாக்கெட் போடுறாங்க பாருங்கள். 39 இன்ச்சு பாடிக்காரங்க 12 இன்ச்சு கூட வர்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு குட்டையாக ஜாக்கெட் போடுறாங்கன்னு பார்த்துங்க. அது லைனிங் இல்லாத ஜாக்கெட்டு. அர்க்காத் பண்ணிடுவோம். கரெக்டாக இங்கே 7.25 பக்காவாக இருக்குது. எல்லாமே நம்ம வரைஞ்சிட்டோம் பாருங்கள். கை எந்த அளவுக்கு பாருங்கள், பக்காவாக வரையப்பட்டது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. எல்லாமே அளவு ஜாக்கெட்டி நான் வச்சு காமிச்சிடுறேன். அளவு ஜாக்கெட்டி இன்னொரு வாட்டி நான் வச்சு காமிச்சிடுறேன். கை லூஸ் கரெக்டாக இருக்குது. கை லூஸ் வைக்கப்பட்டது. கட்ச் கரெக்டாக இருக்கா? இந்த கோடில் இந்த கோடு கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல முண்டா சரியாக இருக்கா? முண்டை கரெக்டாக எல்லாமே பக்காவாக இருக்குது. எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்குது. கை நீளம் மட்டும் அரைஞ்சி கூட வச்சுருக்கேன். கை நீளம் மட்டும் அவன் அளவு ஜாக்கெட்டில் இருக்கிறத விட அரைஞ்சி கூட வைக்கப்பட்டது. எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பேக்கு பார்த்துட்டிங்க, ஃப்ரண்ட் பார்த்துட்டோம். இப்போ பேக்கு நம்ம வந்து எல்லாமே போட்டோம். இப்போ ஃப்ரண்ட் போட போகிறேன். ஃப்ரண்ட் போடுறதுக்கு முன்னாடி பேக்கை வெட்டி நான் ஃப்ரண்ட்டை பக்கத்தில் வச்சு காட்டினா தான் உங்களுக்கு புரியும். அதனால நான் பேக்கை வெட்டுறேன். இல்லாட்டி கடைசியாக தான் நான் பேக்கை வெட்டுவேன். இப்போ கழுத்து முடிஞ்சு இறக்கியிருக்கோம். மேலே கழுத்து ஏற்றிருக்கோம். கழுத்துக்கு தகுந்த மாதிரி நான் வெட்ட போகிறேன். கழுத்து வெட்டப்பட்டது எல்லாம் வெட்டிட்டா எல்லாத்தையும் பாருங்கள் பக்காவாக இருக்குது. இங்கே அர்க்காத் பண்ணிடுவோம். இங்கே அர்க்காத் பண்ணிடுங்க. எங்கெங்கே அர்க்காத்து பண்ணுறது பண்ணிடுங்க. அழகாக பண்ண முடியாது. இப்போ கழுத்து பேக்கை பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சு போயிடும். பேக் எந்த அளவுக்கு வெட்டியிருக்கேன்னு தெரிஞ்சு போயிடும். பேக் பாருங்கள் கரெக்டாக எந்த அளவுக்கு வெட்டியிருக்க பாருங்கள். சின்ன கழுத்து, ஏஹெச் சின்னதாக போயிடுச்சு. இவ்வளோ பெரிய பாடி, பெரிய பாடி, ஏஹெச் 4.5 தான் இருக்குது. 4 இன்ச்சு தான் முண்டா இறங்கியிருக்கு. கழுத்து சின்னதாக போயிடுச்சு. இப்போ கழுத்து அளவு ஜாக்கெட் பிரகாரம் இருக்கா அப்படின்னு ஒரு செக்கிங். அளவு ஜாக்கெட் பிரகாரம் பக்காவாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு செக்கிங் பண்ணிடுவோம். இப்போ பேக்கில் பாருங்கள் அளவு ஜாக்கெட் பிரகாரம் கரெக்டாக அவங்க தைச்சா கரெக்டாக வர்ற மாதிரி நான் வெட்டியிருக்கேன். எந்த வகையான கோளாறு வரக்கூடாது. கரெக்டாக அந்த ரவுண்டு போய் அழகாக இந்த மிதியோட பிடிச்சது போனால் கரெக்டாக அந்த ரவுண்டு வந்து எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்கணும். இப்படி தான் அளவு ஜாக்கெட்டை பார்த்தா பக்காவாக இருக்கணும். இது வயசானவங்க ஜாக்கெட்டு. இப்போ பேக் எல்லாம் பார்த்துட்டிங்க. இப்போ ஃப்ரண்ட் போட போகிறேன். ஃப்ரண்ட் கிராஸ் வந்து நம்ம எல்லாரும் பாருங்கள். ஃப்ரண்ட் கிராஸ் வந்து நான் வந்து கிராஸில் தான் போடுவேன். ஃபுல் கிராஸில் போடுவேன். எல்லோரும் அந்த 90 டிகிரியில் போடணும். அதான் மெயினான விஷயம். வரைஞ்சிட்டேன், கோடு போட்டேன். இப்போ பேக்கில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே மடிச்சுக்கோங்க. பேக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. இப்போ பேக்கில் எவ்வளோ வச்சோம், பேக்கில் வந்து 2.25 வச்சுக்கோங்க. அந்த 2.25 இங்கே வச்சுருங்க. 2.25 வச்சு கோடு போட்டுருங்க. நான் பேக்கை வச்சு ஃப்ரண்ட் வரையவே மாட்டேன். ஃப்ரண்ட் தனியாக தான் வருவேன். 90 டிகிரியில் வெட்டணும். 90 டிகிரியில் வெட்டினா அதோட சிறப்பே வேறு. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, 4 இன்ச்சு இறக்கியிருக்கோம். 4 இன்ச்சு அழகாக மார்க் பண்ணிட்டேன். முண்டா பாருங்கள், 39 இன்ச்சு பாடிக்கு 4 இன்ச்சு தான் இறங்கியிருக்கு. அப்புறம் ஏஹெச் எவ்வளோ சின்னதாக வருது பாருங்கள்.
அப்போ எந்த அளவுக்கு வயசானவங்களுக்கு இப்படி தான் வரும், வயசானவங்களுக்கு இப்படி தான் நீங்கள் வெட்டணும். மெயினான விஷயம். இப்போ ஃப்ரண்ட் கழுத்து இங்கே 3 வச்சுருக்கோம், நான் 2.5 தான் இங்கே வைப்பேன். 2.5 வச்சா போதும். 1/2 இன்ச்சு கம்மியாக வைங்க. 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சாவே அழகாக இருக்கும். ஜாயிண்ட் வந்து இழுத்து பிடிச்சிட்டு கரெக்டாக இருக்கும். வச்சுட்டோம். ஃப்ரண்ட் டாட்டு எவ்வளோ, ஃப்ரண்ட் டாட்டு இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துப்போம். அளவு ஜாயிண்டில் ஃப்ரண்ட் டாட்டு எவ்வளோ இருக்குது, தையல் புட்டது போக பாருங்கள். கரெக்டாக 9.25 இருக்குது. 9.25 மார்க் பண்ணிடுவோம். 9.25 மார்க் பண்ணப்பட்டது. 9.25 கோடு போட்டுருவோம். இப்போ முன்னாடி எவ்வளோ, ஃப்ரண்டில் வந்து எவ்வளோ இருக்குது, நம்ம ஏற்கனவே இடுப்பு பிரகாரம் எனக்கு தெரியும். இருந்தாலும் அளவு ஜாயிண்டில் என்ன இருக்கா, ஏன்னா அளவு ஜாயிண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். அளவு ஜாயிண்டில் கரெக்டாக அந்த பட்டியிலேருந்து இப்படி பாருங்கள். பட்டியிலேருந்து எவ்வளோ இருக்குது, பட்டியிலேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 3 இன்ச்சு இருக்குது, நம்ம 3.25 வச்சுருவோம். பாருங்கள், பெரிய பாடிக்கு வந்து அங்கிட்டு தள்ளி போகாது, பக்கத்தில் தான் வரும். நான் என் அட்டவணையில் இருக்கேன். என் அட்டவணையில் எல்லா ரகசியமும் இதில் சொல்லியிருக்கேன். இப்போ ஜாக்கெட்டோட பட்டியோட நீளம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பட்டியோட நீளம் வந்து அவங்களுக்கு 2 இன்ச்சு தான் இருக்குது. நம்ம வந்து 2.5 இன்ச்சு வச்சுருவோம், தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து. இப்போ உள்ள எவ்வளோ டாட்டு பிடிச்சிருக்காங்க, நம்ம 1.25 வைப்போம். 1.25 இருக்கான்னு பார்த்துருவோம். 1.25 இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். 1.25 இருக்குது. இங்கிட்டு 1.25, அங்கிட்டு 1.25 வைக்கப்பட்டது. வச்சுட்டேன். இப்போ எல்லாமே கோடு போட்டுருவோம். இந்த கிராஸ் கோடு போட்டுருவோம். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே கிராஸில் வரைஞ்சிட்டு இருக்கேன். 90 டிகிரியில் வரைஞ்சிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் பாருங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கோம். அப்புறம் கழுத்து வந்து நான் உங்கள் முன்னாடி தான் வைக்க போகிறேன். கழுத்து எப்படி வைக்கிறதுங்கிறத எல்லாரும் பாருங்கள். கழுத்து அவங்க ஃப்ரண்ட் கழுத்து நான் வரைய போகிறேன். ஃப்ரண்ட் கழுத்து அப்படியே நேராக வச்சு, இப்போ பாருங்கள் இப்படி வச்சு, இப்படி கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஜாயிண்ட்டுக்கு மேலே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நேராக வச்சுட்டு கழுத்து இப்படி திருப்பிக்கோங்க. கழுத்து பாருங்கள் எவ்வளோ சின்னதாக வச்சுருக்காங்க பாருங்கள். கழுத்து வந்து எந்த அளவுக்கு கம்மியாக போயிருக்குன்னு பாருங்கள். இப்படி வச்சுக்கிட்டு கழுத்தை வந்து மேலே வச்சுட்டாங்க. மேலே போகுது கழுத்து. இங்கே இருக்குது, இங்கே குறைச்சிட்டேன். இப்போ கழுத்து வந்து சின்னதாக அவங்க போடுறாங்க. ஏன்னா வயசானவங்களால கழுத்து பாருங்கள் எவ்வளோ தூரம் மேலே ஏறிடுச்சு பாருங்கள். குறைச்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குது, ஃப்ரண்ட் வந்து எவ்வளோ இருக்குது, அளவு ஜாயிண்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. 3 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சு இருந்தால் 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. 4 இன்ச்சு வைக்கப்பட்டது. இப்போ இங்கேருந்து 2.5, இங்கேருந்து 2.5, இங்கேருந்து 2.5 வச்சுட்டோம். இப்போ சைடு எவ்வளோ இருக்குது, சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். அளவு ஜாயிண்டில் சைடு எவ்வளோ இருக்குது, அங்கங்கே அளந்து அப்படியே வச்சுருக்கேன். சைடு 4.25 இருக்குது. நம்ம வந்து 4.25 தைக்கிறதுக்கு அங்கிட்டு 4 இன்ச்சு இங்கிட்டு 4 இன்ச்சு. அப்போ எவ்வளோ 1/2 இன்ச்சு சேர்க்கணும். 4.25 5.25 நம்ம வச்சுட்டோம். இப்போ எல்லாமே நம்ம கோடு போட போகிறேன். இப்போ பாருங்க கரெக்டாக அப்படி இந்த இடத்துல வச்சேன். இப்படியே ஒரு கோடு போட்டுருங்க. இப்படியே கரெக்டாக அப்படி வந்துடுங்க. வந்துட்டு இப்படியே வாங்க. இப்படியே வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். எல்லாமே கோடு போட்டேன். எல்லாமே கோடு போடப்பட்டது. இங்கே வந்து 3 எடுத்தோம், இங்கே 4 வச்சுருக்கேன். 1 இன்ச்சு டாட்டுக்காக பிடிக்கிறதுக்காக 4 இன்ச்சு வைக்கப்பட்டது. இப்போ ஃப்ரண்டில் இவங்க எவ்வளோ தான் அளவு ஜாயிண்டில் இருக்கான்னு ஒரு செக்கிங் பண்ணிக்கணும். நம்ம போட்டதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கா, இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இங்கே வச்சுக்கிட்டு இந்த ஃப்ரண்டோட கிராஸ் எவ்வளோ இருக்குது, இந்த கிராஸ் வந்து 3 இன்ச்சு இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது, 3.25 கரெக்டாக இருக்குது. அப்புறம் இடுப்போட அளவு எவ்வளோ வைக்கலாம், இடுப்போட அளவு கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணணும். அளவு ஜாயிண்டில் என்ன இருக்கோ அது அப்படியே போயிருங்க. அளவு ஜாயிண்டில் வந்து இங்கே வந்து 5.5 இருக்குது. 5.5 அப்படியே வச்சுருவோம். 5.5 நான் வச்சுட்டேன். 5.5 வைக்கப்பட்டது வச்சுட்டேன். இப்போ ஃப்ரண்டில் வந்து 9.25 ஒரு ப்ளஸ்ஸு 10.25 நான் வச்சுட்டேன். 10.25 வச்சுட்டேன். 9.25 ப்ளஸ் ஒரு 3/4 10.25 வச்சுட்டேன். 39 இன்ச்சு பாடி. இப்போ 5.25க்கும் இந்த கோடுக்கு இங்கே போட்டேன். இங்கேருந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வச்சுட்டேன். இப்போ கரெக்டாக பாருங்கள், எல்லாமே பக்காவாக கிராஸ் கட்டிங் தான் போடுறேன். இது மாதிரி யூடியூப்பில் யாராவது போடுறாங்களான்னு பாருங்கள். இது மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். நான் சொல்லிக் கொடுக்குற குருநாதர் வந்து அழகாக சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் சிறப்பாக இருக்கும். அதனால் எல்லாருமே கொஞ்சம் என் வீடியோ வந்து லாங்காக இருக்கும், கோச்சிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்டு நல்லா வந்துடுவீங்க. நான் வெட்டுற ஒவ்வொரு கட்டிங்கும் நீங்கள் வெட்டி தச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை, உங்கள் கடை சிறப்பாக இருக்கும். கடை வந்து எப்போவுமே நம்பர் 1 இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் கரெக்டாக எல்லாம் போட்டேன். இப்போ முண்டா வரைய போகிறேன். உள்ளே வந்து லைட்டாக அது உள்ளே குடஞ்சி போயிருங்க. லைட்டாக குடஞ்சிருங்க. பின்னாடி வந்து நான் உள்ளே போனேன். இது உள்ளே லைட்டாக அப்படி அரைஞ்சி அப்படி உள்ளே போயிருங்க. இப்போ கழுத்து வரைய போகிறேன். கழுத்து அவங்களுக்கு வந்து சின்ன கழுத்து தான், ரொம்ப உள்ளே தோண்டக்கூடாது. அவ்வளோ வச்சுட்டேன். ஏன்னா நம்ம இப்படி தைக்க போகிறோம். அவங்க கழுத்து வந்து சின்ன கழுத்து எல்லோரும் பாருங்கள். இது வந்து ரொம்ப கவனமாக வெட்டணும். ரொம்ப கவனமாக வெட்ட வேண்டிய கட்டிங்க.
பாருங்கள் கழுத்து பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள், பக்கா சின்னது. இப்படியே வந்துச்சு, இப்படியே கரெக்டாக இந்த இடத்துல ஜாயிண்டில் வச்சுட்டேன். இந்த கழுத்து பாருங்கள் எவ்வளோ திரும்புது பாருங்கள், இவ்வளோ தான் கழுத்து, சின்ன கழுத்து தான் அவங்க வச்சுருக்காங்க. கழுத்து இப்படி வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே தைக்க போகிறோம், தைச்சோடனே இங்கே கரெக்டாக வந்துருச்சு. இதுதான் மெயினான விஷயம். கழுத்து பாருங்கள் ரொம்ப கவனமாக வெட்டுங்க, அதிகமாக வெட்டிட்டு இந்த இப்போ ஏன்னா வயசானவங்களுக்கு அதிகமாக வெட்டிடாதீங்க. கழுத்து இறங்கிருச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு 3 இருக்குது. நான் 4.5 வச்சுருப்பேன், கரெக்டாக 4.5 தான் வச்சுருப்பேன். எதுக்குனாக்கா இந்த 4.5 வந்து இந்த சென்டரில் டாட்டு பிடிச்சது போக கரெக்டாக இருக்குது. எல்லாமே பக்காவாக பார்த்துட்டீங்க. எல்லாமே போட்டால் இப்போ ஃப்ரெண்டு பாருங்கள் கிராஸ் வெட்டிட்டேன். இப்போ கிராஸ் வெட்ட போகிறேன் 90 டிகிரியில் போட்டிருக்கேன். யாராவது 90 டிகிரியில் இப்படி வந்து பேக்கு எல்லா யூடியூப்லேயும் என்ன பண்ணுறாங்க, பேக்கை இப்படி போட்டு உங்களை வரைஞ்சி காட்டுவாங்க. அந்த விஷயமே என்கிட்ட கிடையாது. தனித்தனியாக பிரித்து சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அப்படி சொல்கிறது தான் நல்ல குருநாதர் நினைங்க. குருநாதர் வந்து நல்ல குருநாதர் உங்களுக்கு இது மாதிரி சொல்லி கொடுக்கணுங்கிறது கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். யாரும் கோச்சிக்காதீங்க தயவுசெய்து. ஆனால் பாடம் புரிஞ்சு உங்களுக்கு வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். கிராஸ் வந்து அப்புறம் வெட்டிக்கலாம், முதல்ல இதை வெட்டிக்குவோம். கழுத்து வந்து முன்னாடி பின்னாடி 3 இன்ச்சு வச்சேன், முன்னாடி 2.5 தான் வச்சுருக்கேன். எல்லாரும் முன்னாடி கூட வைக்காதீங்க, வச்சிங்கன்னா ஜாக்கெட்டு ஏகச்சு கலண்டு போயிடும். இப்போ எல்லாம் வெட்டிடுவோம், கம்ப்ளீட்டாக வெட்ட போகுது. எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, 10.25 இருக்கான்னு ஒரு செக்கிங் பண்ணிடுவோம். 10.25 இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ இருக்குது, டாட்டுக்கு 5.25 வைக்க சொன்னால் 5.25 இருக்குது. அளவு ஜாக்கெட்டில் என்ன இருக்கோ அது 2 இன்ச்சு டாட்டு தச்ச உடனே 2 இன்ச்சு வரும். கரெக்டாக வச்சுட்டேன், எல்லாமே வச்சுட்டேன். மேலே இருந்து 9.25 இருக்கா, 9.25 இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ முண்டா வச்சு பார்க்கணும். முண்டா கரெக்டாக இதோடு நின்றுக்கணும். முண்டா அதுக்கு கீழே வரக்கூடாது. முண்டா வந்து பக்காவாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். ஃப்ரண்டில் தான் பார்க்கணும், பேக்கில் பார்க்காதீங்க. ஃப்ரண்டில் வந்து கரெக்டாக ஜாயிண்டை பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக எந்த வகையான மாற்றம் இல்லாமல் பாருங்கள், மெதுவாக பாருங்கள், அவசரப்படாமல் பாருங்கள். இப்படி பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக இப்படி வாங்க. கரெக்டாக வந்து எல்லாமே பக்காவாக இருக்குது, எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இதில் வந்து ஒரு கிராஸ் அடிப்பேன். இந்த இடத்துல ஒரு கிராஸ் விட்டு இந்த இடத்துல ஒரு கிராஸ் அடிப்பேன். கிராஸ் அடிக்கிறது எல்லாரும் கவனிங்க. இந்த இடத்துல ஒரு கிராஸ் லைட்டாக ஒரு புள்ளி 4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே ஒரு கிராஸ் பண்ணுங்க. இங்கே ஒரு கிராஸ் அவசியம் பண்ணணும், அப்போ தான் இழுத்து பிடிச்சிட்டு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு கிராஸ் எல்லாமே கரெக்டாக வெட்டிட்டோம். இப்போ மார்க் பண்ண போகிறேன். இங்கேருந்து எவ்வளோ வைக்கிறதுன்னு ஒரு மார்க்கிங், 2.25 ஒரு மார்க்கிங். அடையப்பட்டது. இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்கணும், எல்லாமே போட்டேன். கம்ப்ளீட்டாக போடப்பட்டது. 10.25 இருக்கான்னு ஒரு வாட்டி செக்கிங் பண்ணிக்கணும். திருப்பி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு ஒரு வாட்டி செக்கிங் பண்ணணும். இந்த இடத்துல அளவு ஜாக்கெட்டில் எல்லாரும் திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இதுதான் முக்கியமான சீனு. இந்த இடத்துல கம்மி பண்ணிங்கன்னா ஜாக்கெட் பிடிச்சி இழுத்துரும். இந்த இடத்துல கரெக்டாக இருக்கா, இங்கே வந்து 9.25 இருக்குது. இந்த 9.25 இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குது பாருங்கள், 9.25. இந்த தச்சவொன்னே 9.25 இங்கே வந்தே தீரணும். கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல என்ன வேணுமோ அந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருக்கணும். இல்லாட்டி ஜாக்கெட் வந்து நல்லா இல்லாமல் போயிடும், மாட்டி இங்கே தப்பு வந்துடும். எல்லாமே வச்சு பார்த்துட்டோம். இப்போ வந்து முண்டா வெட்டிட்டோம். முண்டாவை வச்சு பார்க்க போகிறோம். முண்டா கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஒரு செக்கிங் பண்ண போகிறோம். முண்டா இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் பட்டிக்கு போயிடும். இப்போ தான் கடவுள் வரப்போகிறது. கடவுள் வந்து ஏதாந்திர மகரிஷியும் முருகப்பெருமானும் வருவாங்க. இந்த இடத்துல அர்க்காத்து, இந்த இடத்துல அர்க்காத் பண்ணிட்டோம். இந்த இடத்துல தான் அர்க்காத்து, இங்கே தான் தைக்க போகிறாங்க. இப்போ பாருங்கள், இங்கே பிடிக்க போகிறேன். கரெக்டாக பாருங்கள், எந்த இடத்துல கரெக்டாக அந்த அர்க்காத்தில் வந்து இது உட்காரணும். கரெக்டாக உட்காந்துருச்சு பாருங்கள், பக்கா உட்காந்துருச்சு. இந்த டாட்டை இப்படி பிடிச்சிருவாங்க. இந்த டாட்டை பிடிச்ச உடனே
இது இங்கே வந்துடும். கரெக்டாக அந்த டாட் வந்து 1/4 இன்ச்சு பிடிச்சிருவாங்க. பிடிச்சது போக கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து இது வந்து இப்படி உட்காந்துக்கும். இந்த இடத்துல இந்த கோடு போய் இங்கே உட்காந்துக்கும். இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த கோடு போய் இதில் உட்காந்து கரெக்டாக உட்காந்துருச்சு பாருங்கள். பக்கா உட்காந்துருச்சு. எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ பேக் வச்சு காட்ட போகிறேன். பேக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருவோம். கை எல்லாம் பார்த்த பிறகு தான் நீங்கள் முடிவே பண்ணணும். பாருங்க கரெக்டாக அப்படி பிடிச்சிட்டேன். அக்யூரேட்டாக பாருங்கள், எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. எந்த வகையான பாருங்கள் இப்படி இழுத்து அப்படி இங்கே உள்ளதாக வரணும். கரெக்டாக அந்த இடத்துல தான் உழுவணும். இப்படியே முன்ன பின்ன போகக்கூடாது. கரெக்டாக அந்த ஷோல்டர் அரைஞ்சு பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் உட்காரணும். இப்படியும் வெளியே போயிடக்கூடாது, இப்படியும் வெளியே போயிடாது. மெயினான விஷயம். இப்போ பட்டி வெட்ட போகிறோம். பட்டி வெட்டுறதை எல்லாரும் கவனிங்க. பார்ப்போம். 2.25 தான் வருது. அப்போ சைடில் ஏதோ வந்து அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதை ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். சைடில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம, ஏன்னா இவங்க ஒரு இதில் ஏற்ற இறக்கம் இருக்குது. ஏற்ற இறக்கம் இருக்கிறது நம்ம ஒத்துக்கவே முடியாது. 4.25 கரெக்டாக வந்து 5.25 தான் வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே தப்பாங்க, இங்கேயும் தப்பாங்க. தச்சோடனே 5.25 வந்துடும். இப்போ வந்து பட்டி எவ்வளோ தான் இருக்குங்கிறத முடிவு பண்ணுவோம். பட்டி எவ்வளோ தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க தப்பாக இருக்கிற மாதிரியே இருக்குது. 2.25 இருக்குது. ஆனால் தச்சவனுக்கு 2 தான் வரும். ஒரு புள்ளி நம்ம மேலே ஏற்றிக்கும். மேலே ஏற்றுங்க. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நான் பட்டி வெட்ட போகிறோம். இங்கே மார்க் பண்ணிங்க, இங்கே மார்க் பண்ணிங்க. இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ 2.5 இன்ச்சுக்கு பட்டி இருக்குது. 2.5 இன்ச்சுங்கிறத கரெக்டாக வந்து 2.5 இன்ச்சு பக்காவாக போகுது. 2.5 இன்ச்சு நம்ம முடிவு பண்ணிடுவோம். இப்போ பட்டி போட போகிறேன். பட்டி போடுறதை எல்லாரும் பாருங்கள். பட்டி தான் இம்பார்ட்டன்ட். ஜாக்கெட்டுக்கு வந்து பட்டி தான் முக்கியமான விஷயம். இந்த கரையை வெட்டி விட்டுருவோம். கரையை வெட்டி வந்து இதில் துணி ரொம்ப இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி துணியை பட்டி போய் நம்ம வெட்ட போகிறோம். அரைஞ்சிட்டோம். இப்போ இங்கே கீழே வந்து எப்போ எல்லாமே இந்த பட்டி வெட்ட போகிறோம். பட்டி வெட்ட போகிறத எல்லாரும் கவனிங்க. இந்த இடத்துல கரெக்டாக கோடு போட்டு அதில் துணி பத்தாதனால நம்ம வேறு பட்டிக்கு போயிட்டோம். வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1/2 இன்ச்சு தையலுக்கு எப்பவுமே வச்சுங்க. இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. இங்கே 3. இந்த 3 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 3 மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது 2.5 மார்க் பண்ணிட்டோம். 2.5 மார்க் பண்ணப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ இருக்குது. 7.25 இருக்குது. இந்த 7.25 இங்கே மார்க் பண்ணிடுங்க. 7.25 மார்க் பண்ணிடுங்க. இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து எவ்வளோ இருக்குது. 3.25. இந்த 3.25 இங்கே மார்க் பண்ணிடுங்க. எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணி அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுருவோம். இது கோடு போட்டேன். இங்கே ஒரு கோடு போட்டேன். எல்லாமே போட்டேன். இங்கே வந்து 1.5 இன்ச்சுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது. 2.5. இங்கே வந்து 2.5 தான் வச்சுருக்கோம். அளவு ஜாக்கெட்டில் ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டில் எவ்வளோ தான் இருக்குன்னு பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க 3 இன்ச்சு வச்சுருக்காங்க. நம்ம 3 இன்ச்சு வச்சுருக்காங்க. 3 இன்ச்சு அப்படியே வச்சுக்கோங்க. தையலுக்கு மேலே 1/4 இன்ச்சு. அப்புறம் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துல வந்து 2.25 தான் வச்சுருக்காங்க. 2.25 இங்கே குறைச்சிட்டேன். எல்லாமே குறைச்சிட்டேன். இப்போ இங்கேருந்து அழகாக போய் டீஸ் போட்டுருவாங்க. அழகாக அதில் என்ன இருக்காது அப்படியே அளவு ஜாக்கெட்டில் இருக்கிறத அப்படியே வரைஞ்சி அப்படியே போட்டோம். எல்லாம் போட்டோம். ஓகே, எல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து எல்லாமே இங்கே 3.25 இருக்குது. இங்கே வந்து கரெக்டாக வந்து இங்கே என்ன இருக்கோ 5.25 இருக்குன்னா 5.25 இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. 5.25 இருக்குது. அந்த 5.25 கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டோம். இப்போ அளவு ஜாக்கெட்டில் வந்து நான் இடுப்பு நான் சொல்லியிருக்கேன். இது 33 இன்ச்சு இடுப்பு. நான் வைக்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 7.25 வைப்பேன். 7.25 வச்சாலே போதும். 33 இன்ச்சு இடுப்புக்கு வந்து 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி 7.25 வைங்க. 7.25 கரெக்டாக இருக்கும். 33க்கு வந்து 8.25. 8.25 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 7.25. இப்போ இதுக்கு கிராஸாக ஒரு கோடு போட்டுருவோம். கோடு போட்டேன். இதுக்கு கிராஸாக கோடு. இப்போ பட்டி பாருங்கள் எப்படி திரும்புது பாருங்கள். இப்போ அளவு ஜாக்கெட்டில் நம்ம வச்சது தான் இருக்கா அப்படிங்கிறத செக்கிங் பண்ண போகிறோம். அளவு ஜாக்கெட்டில் நான் இப்போ வச்சிருக்கிறது பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அளந்து பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், தச்ச உடனே 7.25. தச்ச உடனே நான் 7.25 வச்சுருக்கேன். தச்ச உடனே கரெக்டாக 7.25 வந்துடும். அது மாதிரி தான் நம்ம வெட்டணும். அது மாதிரி வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்குது. இந்த பக்கமும் பார்த்துருவோம். இந்த பக்கம் எவ்வளோ தான் அளவு ஜாக்கெட்டில் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். கரெக்டாக பாருங்கள். தச்ச உடனே 7.5 வர மாதிரி வச்சுருக்காங்க. எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்குது. நான் தச்ச உடனே இங்கே 1/4 இன்ச்சு தப்பாங்க. தச்ச உடனே 7.5 மாறிடும். இப்போ எல்லாமே பார்த்துட்டீங்க. இப்போ நான் பேட்டர்ன் வெட்ட போகிறேன்.
அது மாதிரி மேலேயும் தையலுக்காக கீழே எப்படி தையல் வைக்கிறோமோ மேலேயும் அரைஞ்சு தையல் எல்லாமே ரெடியில் வச்சுட்டு கரெக்டாக தையலுக்காக திருப்பிடுங்க. எல்லாமே வரைஞ்சிட்டேன். இப்போ பாருங்க எல்லாமே வரையப்பட்டது. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ பட்டி வெட்டப்பட்டது. பட்டி வெட்டிட்டேன். ஒரு பட்டி வெட்டியிருக்கேன், இன்னொரு பட்டி வெட்ட போகிறேன். இன்னொரு பட்டி அது மேலே போட்டு வெட்டுறதை இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு. 2 பட்டி வெட்டி வைக்கணும். இப்போ பாருங்கள் என் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃப்ரண்ட் வரும். நீங்கள் வெட்டினா வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கு நேராக இப்படி வரும். அப்படி வெட்டாதீங்க. அப்படி வெட்டினா சிறப்பு கிடையாது. நான் வந்து ஃப்ரண்ட்டை கம்மி பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் கம்மி பண்ணனால ஃப்ரண்ட் இங்கிட்டு போயிடும். இங்கிட்டு போகும்போது இது என்ன நடக்குன்னா இந்த ஏஹெச் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி விடவே விடாது. முண்டாவை கலண்டு போகிறதுக்கு வாய்ப்பு வராது. ஏஹெச் கரெக்டாக போய் உட்காந்து இந்த பாயிண்ட்டு கரெக்டாக உட்காந்து எந்த வகையான ஜாக்கெட்டில் ஆல்ட்ரே வராது. அதனால இந்த மாதிரி முறையில் வெட்டி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். பட்டி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் பட்டி வச்சு காட்ட போகிறோம் பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல அப்படி தப்பாங்க. அக்யூரேட்டாக அப்படி போய் உட்காரும். அக்யூரேட்டாக எல்லாமே போய் உட்காந்துக்கும். இந்த இடத்துல போய் இப்படி தச்சுருவாங்க. தச்ச உடனே இந்த கோட்டில் போய் கரெக்டாக உட்காந்து இந்த கோட்டில் போய் கரெக்டாக உட்காந்துக்கும். எதுவும் மாற்றாமல் அழகாக போய் அதாவது அந்த இடத்துல உட்காந்துக்கிறோம். இதுதான் முக்கியமான சீனு. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இப்போ இந்த இடத்துல இது சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக்கிங் பண்ணிடுவோம். கரெக்டாக இந்த கோடுக்கு இந்த கோடு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கோடுக்கு இந்த கோடு சரியாக இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு செக்கிங். இந்த இடத்துல ஒரு கோடு போடணும், இந்த இடத்துல ஒரு கோடு போடணும். இப்போ இந்த இடத்துல கிராஸ் வந்து நம்ம கவனமாக அந்த கிராஸ் வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குது, கரெக்டாக இருக்கா ஒரு செக்கிங். இங்கே வச்சுட்டு இப்போ ஒரு புள்ளி கூட இருக்குது. இந்த ஒரு புள்ளியை எடுத்துடணும். அப்புறமேல தான் அந்த கிராஸை வந்து பர்ஃபெக்டாக கிராஸை வந்து கிராஸ் பண்ணணும். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கா, இங்கே 2.5 இருக்கான்னு 2.5 ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். 2.5 இருக்கா, 2.5 இருக்கா, ஒரு 2.5 இருக்குது வச்சுட்டோம். இங்கே எவ்வளோ இருக்குது, 3 இன்ச்சு இருக்கா, 3 இன்ச்சு இருக்கா, ஓகே 3 இன்ச்சு வந்து ஒரு புள்ளி கூட இருக்குது. ஒரு புள்ளி இங்கே கரெக்ட் பண்ணணும். ஒரு புள்ளி கூட ஒரு புள்ளி கூட இருக்கிறனால அது டிவைட், ஏன்னா கிராஸ் வந்து முன்னாடி வந்துடுச்சு. முன்னாடி வந்ததுனால நம்ம கரெக்டாக வந்து ஈவன் பண்ணி போகணும். இப்போ ஒரு புள்ளி இங்கே குறைச்சிடணும். இப்போ எல்லாமே போட்டோம். இங்கேருந்து 7.25 இருக்கா, 7.25 இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ண. கரெக்டாக எல்லாமே இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது. எந்த வகையான தப்பு வராமல் கரெக்டாக இருக்குது. இப்போ முன்னாடி பார்க்கறதுக்காக ஒரு அர்க்காத் பண்ணிக்க. இந்த இடத்துல அர்க்காத் பண்ணிக்க. இப்போ ஒரு பட்டி வெட்டிட்டா இன்னொரு பட்டி வெட்ட போகிறேன். இவங்க 2 ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஜாயிண்ட் தான் வெட்டிட்டு இருக்கேன். ஒரு ஜாயிண்ட் போட்டு அப்புறம் வெட்டி அவங்க தச்சிருவாங்க. ஒரு ஜாயிண்ட் வந்து தைக்கப்படும். இது லைனிங் இல்லாத ஜாயிண்ட். கழுத்தில் வந்து டபுள் தையல் போட்டுருக்காங்க. சரி, டபுள் தையல் போட்டு தைச்சிருக்காங்க. டபுள் தையல் போட்டு தைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து பக்காவாக வெட்டப்பட்டது, கம்ப்ளீட்டாக வெட்டப்பட்டது. இதையும் நம்ம வச்சு பார்த்துருவோம். இங்கே அர்க்காத் பண்ணிடுவோம். இங்கே அர்க்காத் பண்ணிடலாம். இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிடலாம். முண்டாக்கு ஒரு அர்க்காத்து. எல்லாமே அர்க்காத் பண்ணிட்டேன். அர்க்காத் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் வச்சு காட்ட போகிறேன். இதுதான் மெயினான சீனு. இது வந்து எல்லாருமே இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி வெட்டி தைச்சு பாருங்க. 39 இன்ச்சு பாடி, உயரம் 12 இன்ச்சு தான், 9.25 தான் ஃப்ரண்ட் ஆட்டு. முதல் நிலையில் இருக்காங்க எல்லாருமே பாருங்கள். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஜாயிண்ட். கழுத்து பாருங்கள், சின்ன கழுத்து. பேக் கழுத்து எவ்வளோ மேலே ஏற்றி போட்டிருக்காங்க பாருங்கள். மேக் கழுத்து நகரும் போது இந்த பக்கம் நகர்ந்துடும். நகரும் போது ஸோ மேலே கழுத்து ஏற ஏற இந்த ஷோல்டர் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இது முக்கியமான ஜாக்கெட்டு. இது மாதிரி இது வந்து ரொம்ப ரேராக வரும். குட்டை பாடி அதிகமாக இருக்கும். அழகாக போகணுன்னு நினைப்பாங்க, குட்டையாக போடுறாங்க. அதனால் எல்லாருமே இந்த மாதிரி ஜாக்கெட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏஹெச் பாருங்கள் 4.5 தான். 39 இன்ச்சு பாடிக்கு இங்கே வரும். 5.5 இன்ச்சுக்கு மேலே முண்டா இறக்கணும். ஆனால் வயசானவங்கனால 4.5 இன்ச்சு தான் இறக்கியிருக்கேன். இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல இது கரெக்டாக இருக்குது. இதுவும் கரெக்டாக எல்லாமே போய் சேர்ந்துருச்சு. இப்போ எல்லாமே வச்சு காட்ட போகிறேன் பாருங்கள். இந்த இடத்துல தப்பாங்க, தைக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல கரெக்டாக இது போய் உட்காந்துருக்கோம். கரெக்டாக எல்லாமே அக்யூரேட்டாக போய் உட்காந்துருக்கு பாருங்கள். பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கு. இந்த இடத்துல மடிச்சிருவாங்க. கரெக்டாக இந்த இடத்துல மடிக்கப்படும்.
இந்த இடத்துல மடித்து இப்படி தைச்சிருவாங்க. மடிச்சுட்டு இந்த இடத்துல அழகாக போய் உட்காந்துக்கும். இப்போ கை வச்சு காட்ட போகிறேன். இதெல்லாம் எல்லாமே இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். பாருங்கள், எல்லாமே ஏதாவது வந்து மாறி இருக்கா, இது யார் கடவுள் செய்யக்கூடிய வேலை. இதெல்லாம் வந்து வேதாந்தர மகரிஷி முருகப்பெருமானும் இதுக்குள்ளே வந்து வெட்டுறாங்க. இது 39 இன்ச்சு பாடி குட்டையாக போடுறாங்க, அழகாக போடணும்னு நினைக்கிறாங்க. முதல் நிலை மார்பகம். இது வந்து பக்காவாக கழுத்து சின்னதாக வயசானவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டியிருக்கேன். இது மாதிரி ஜாக்கெட்டும் வரும். இது அதனால தான் இந்த அளவு ஜாக்கெட்டை வச்சு நான் இப்போ சொல்லியிருக்கேன். இதை பார்த்து இது பாருங்க, அழகாக இந்த தையலில் தைப்பாங்க, தைச்சி அழகாக கொண்டு வந்து இந்த பட்டியில் வச்சு அழகாக போட்டுருவாங்க. இது மாதிரி வெட்டி தைச்சிங்கன்னா உங்கள் கடை எப்போவுமே நம்பர் 1ல் இருக்கும். உங்கள் கடையை அசைக்கவே முடியாது. அதனால் என் பயிற்சியை பார்த்து சிறந்த தையல் கலைஞனாகவும் சிறந்த கட்டிங் மாஸ்டராகவும் மாறுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை எல்லாரும் உங்கள் தெரிஞ்சவர்களெலாம் பகிர்ந்து அவர்களையும் வாழ வைத்து நீங்களும் வாழ்ந்து சிறப்பாக வரணுங்கிறதுக்காக இவ்வளோ வீடியோக்களை நான் சிரமப்பட்டாவது போட்டுட்ருக்கேன். இதை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் தாய்மார்களுக்கும் வெளிநாட்டில் இருக்க பார்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிக்கிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்துங்கள். வாழ்க தையலகம், வளர்க தையல்களை, வாழ்க வளமுடன். ஓம் சரவண பவான் என்று சொல்லி வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்துருங்கள். நன்றி, வணக்கம். திருப்பியும் இந்த யூடியூப்பை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்துருங்கள். நன்றி, வணக்கம்.